செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய படுகொலையை கண்டித்து அந்த கட்சியினர் பல்வேறு இடங்களிலும் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அதே போல அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு இன்னைக்கு எந்தெந்த தலைவர்கள் எல்லாம் வர இருக்கிறாங்க? பூங்குழலி, தற்போது ஆம்ஸ்ட்ராங் உடல்கூறு செய்ய தொடங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த உடல்கூறு ஆய்வு முடிவடைந்து தொடர்ந்து அஞ்சலிக்காக வைக்கப்பட இருக்கிறது. அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனங்களை தொடர்ந்து தெரிவித்து வந்திருக்கிறார்கள். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தேசிய தலைவர் இருக்கக்கூடிய மாயாவதி அவர்கள் தற்போது நேற்று அதற்கான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அதே போல தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். தற்போது சற்று நேரத்திற்கு முன்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தற்போது அந்த கண்டனத்தை பதிவு செய்து இரங்கலையும் தெரிவித்திருக்கிறார். இப்படி தலைவர்கள் ஒன்றன் ஒன்றாக கண்டனத்தையும் இரங்கலையும் தெரிவித்திருக்கிறார்கள். நேரில் வந்து அஞ்சலி செலுத்துவதற்காக பலரும் வர இருக்கிறார்கள். குறிப்பாக தலித் தலைவர்கள் இங்கு நேரிலாக வந்து அஞ்சலி செலுத்துவதற்காக வர இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. நேற்று இரவே வந்து நடிகர் ரஞ்சித் அவர்கள் மருத்துவமனையிலேயும் வீட்டிலேயும் அஞ்சலி செலுத்தி அவருடைய இரங்கலையும் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் தற்போது அவருடைய தொண்டர்கள் அதிகமாக வரக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. நேற்று இரவிலிருந்து இந்த வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்து உரியவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவருடைய கோஷங்களை முன்வைத்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த கொலை எதனால் நடைபெற்றது? அரசியல் உள்நோக்கத்தோடு இந்த கொலை நடைபெற்றதா, இல்லை வேற எதுவும் பிரச்சனைகள் இருக்கிறதா, குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறதா, இல்லை கட்ட பஞ்சாயத்து செய்வதனாக இந்த பிரச்சனை இருக்கிறதா என்ற கோணத்தெல்லாம் போலீசார் விசாரணை செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட நபர்கள் 8 நபர்கள் தற்போது நேற்று இரவே காவல் நிலையத்தை ஆஜர்படுத்தி நீதிமன்றத்தின் நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு வருகிறது. தற்போது அவர்கள் காவல் எடுத்து விசாரணை செய்த பிறகுதான் இந்த சம்பவம் எதற்காக நடைபெற்றது என்பது தெரிய வரும். தற்போது ஆம்ஸ்ட்ராங் உடல்கூறு ஆய்வு தொடங்கிய பிறகு இங்கிருந்து அவருடைய உடல் அவருடைய அலுவலகத்திற்கு எடுத்து சென்று அப்புறம் அவர் குடும்பத்தினுடைய விருப்பப்படி அவர் உடல் வந்து அடக்கம் செய்யவோ எரியூட்டப்பட இருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த பகுதி முழுவதுமே பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் அவருடைய ஆதரவாளர்களும் இங்கு குவிந்திருக்கக்கூடிய காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. நிச்சயமா ஆனந்தன், அவரின் கொலையை கண்டித்து கட்சியினர் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தி வர்றாங்க. காவல்துறையினரோட பாதுகாப்பும் குவிக்கப்பட்டிருக்கு. அதே சமயம் மற்றொரு புறம் உடற்கூறாய்வுங்கிறது தொடங்கி நடந்து வருது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கிய செய்தியாளர்கள் அனைவருக்கும் நன்றி.